உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மோகனுக்கும் தாமினிக்கும் எப்படியும் கல்யாணம் கடைசி நேரத்துல நின்னு போயிடுதுல, அதனாலதான். மாப்பிள்ள தயவு செஞ்சு உடனே போன் பண்ணி அவரை இங்க வர சொல்லுங்க. அப்படிலாம் நாம திடீர்னு கூப்பிட்டா அவங்க உடனே எல்லாம் வரமாட்டாங்க. முன்னாடியே புக் பண்ணி வைக்கணும், அவங்க பிஸியா இருப்பாங்க. அஜித் அண்ணா, தலப்பா கட்டுற ஆளு வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது வெளியில இருந்து வர வைக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆனா தாமினி, எனக்கு தலப்பாலாம் கட்ட தெரியாது. மாப்பிள்ள, நீங்க இல்ல, ராதா. ராதாக்கு தலப்பா கட்ட தெரிஞ்சிருக்கணுமே. என்ன ராதா, மோகனுக்கு தலப்பா கட்டி விடுவல்ல? எனக்கு புருஷனாகிறதுக்கு. ஆனா ராதா எப்படி மோகனையா, நான் உங்களோட கல்யாணத்துக்காக உங்களுக்காக தலப்பாவை கட்டி விடுறேன். அதுவும் இல்லாம ராதாவும் மோகனும் சேர்ந்து இருந்தா தானே ஹிட். மோனையா, நான் இப்பவும் சொல்றேன், நீங்க இங்க இருந்து போயிடுங்க. போறதா இருந்தா உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். அப்புறம் குஷியோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அவளுக்கு அவளோட அப்பா கண்டிப்பா தேவை மோனையா. அப்ப அம்மா என்னமோ பெருசா வாய்க்கழிய பேசின குஷிக்கு நீதான் யசோதா அம்மான்னு. தாமினி அக்கா, தாமினி அக்கா, நான் மோகன் ஐயா கிட்ட எதுவும் சொல்லல. உங்ககிட்ட கெஞ்சு கேட்டுக்கிறேன், மாமாவுக்கு எதுவும் ஆக விட்டுறாதீங்க. சரி, மோகன் முன்னாடி உன் வாயை நீ திறக்காம இருக்கிற வரைக்கும், அப்புறம் உன்னோட இந்த பொண்ணு இருக்காளே, அவளும் வாயை திறக்க கூடாது. நான் அப்பாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா ஒருவேளை நீ இல்ல இல்ல இல்ல, நான் இனிமே வாயை திறக்கவே மாட்டேன். நான் அமைதியா இருக்கேன். நான் தோத்துட்டேன். தோத்துட்டல்ல? அப்ப கேட்டுக்கோ, மோகனுக்கும் என் பொண்ணு தாமினிக்கும் கல்யாணம் நடந்து முடிகிற வரைக்கும் நீ எதுவுமே செய்யக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நானே என் காதுவோட புருஷனை அந்த பாட்டிலோட இங்க கூட்டிட்டு வரேன். புரிஞ்சுதா? வா தாமினி. வாங்கம்மா. உங்க கூட எல்லாம் இருந்து இருந்து நானும் ஓரளவுக்கு நாடகம் ஆட கத்துக்கிட்ட தாமினி அக்கா. கண்டிப்பா உங்களுக்கும் மோகன் ஐயாவுக்கும் நான் கல்யாணம் நடக்க விட மாட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் மாமாவை காப்பாத்த முயற்சி பண்ணி ஆகணும்.
அவரை காப்பாத்துறதுக்கு வழியை தேடணும். குஷி, குஷி என்ன மன்னிச்சிடு குஷி. ராதா, முதல்ல இங்க இருந்து போ. நான் உன்கிட்ட எதுவும் பேசுறதா இல்ல. நீ என்னோட டீம்ல இருக்கன்னு நினைச்சேன், ஆனா நீ என்னோட டீம்ல இல்ல. யாருமே என் டீம்ல இல்ல. ஐயோ குஷி, நான் உன்னை தவிர வேற யார் கூட இருப்பேன் சொல்லு? அப்படின்னா நீ ஏன் அப்பா கிட்ட உண்மையை சொல்லல? தாமனி ஏதாவது பண்ணாளா? என் கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா அது கூடவே சேர்த்து இந்த குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரோட மூச்சும் நின்னு போகும். தாமினி அக்கா இந்த வாட்டி ரொம்ப மோசமான வேலை பண்ணியிருக்காங்க. அத முதல்ல சரி பண்ணணும். கோவில் மணி சத்தம் கேக்குதே. கோவில் மணி அடிக்கிற சத்தம். காலையில 4:45, காலையில 3:45 கோவில்ல பூஜை. எந்த இடமா இருக்கும் இது? ராதா, நீ ஏதாவது கோவிலை பத்தி இன்ஃபர்மேஷன் தேடிட்டு இருக்கியா? ஒன்னும் இல்ல குஷி, நானே பாத்துக்கிறேன். என்கிட்ட சொல்லு ராதா. உனக்கு ஏதாவது கோவிலோட இன்ஃபர்மேஷன் வேணுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பிருந்தாவன்ல இருக்க கோவில்கள் மேல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தேன். உனக்கு ஒரு வேளை ஏதாவது கோவிலோட டீடைல் வேணும்னா நீ அதுல வேணா பாத்துக்கோ. நிஜமாவா குஷி? நீ என்னோட வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்ட. அது சரி குஷி, எந்த கோவில்ல காலையில 4:45 பூஜை நடக்கும் சொல்லு? ஒரு நிமிஷம் இரு ராதா. ஐயோ, இது என்னது? இதுதான் அந்த ப்ராஜெக்ட். சரி, ஆனா குஷி இதுல நிறைய கோவிலோட படம் இருக்கு, எப்படி கண்டுபிடிக்கிறது? இரு, அது எந்த கோயில்னு இப்பவே கண்டுபிடிச்சிடலாம். இங்க பாரு ராதா, இந்த கோயில் தான். அட ஆமா, முதல் தடவை நான் இந்த கோவிலுக்கு தரிசனத்துக்கு போனப்போ அந்த இடத்துல நான் ஒரு பில்டிங்கை பார்த்தேன். அது கூட பார்க்க இண்டஸ்ட்ரி மாதிரி இருந்துச்சு. கடவுளே கிருஷ்ணா, ரொம்ப நன்றி, நீங்க வழியை காட்டிட்டீங்க. குஷி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.